அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி, அத்தியாயம் 3. இப்படியே நாட்கள் கடக்க அந்த வருடம் கோயில் திருவிழாவும் வந்தது. திருவிழா என்பதால் அனைவரையும் அழைத்து இருந்தாள் அல்லிராணி. காளிமுத்துவின் வீட்டில் இருவர் திருமணம் முடிந்து ஆளுக்கு ஒரு பிள்ளைகள். அதே போல உமாவின் தங்கை தம்பிக்கும் திருமணம் முடிந்து ஆளுக்கு ஒரு பிள்ளைகள் என்று வீடே திருவிழா போல் காட்சியளித்தது. அவளின் தங்கை மீண்டும் கருவுற்றிருந்தாள். அவளை தாங்கென்று தாங்கினார் அவளின் தாய். அனைவருக்கும் புத்தாடை துணிமணிகள் வாங்கி அசத்தி இருந்தார் அல்லிராணி. வழக்கம் போல காலையில் எழுந்து அனைத்து வேலைகளையும் முடித்து ஓய்விருக்கும் நேரத்தில் கோயிலுக்கு சென்று வருகிறேன் என்று சித்தியிடம் அனுமதி கேட்டாள் உமா. நைட் யார் சாப்பாடுலாம் செய்யறது? ஒழுங்கா வீட்ல இருந்து வேலை செய், புரியுதா என்று அவளை மிரட்டினார். அதை கேட்டுக்கொண்டிருந்த முத்துராமன் தன் மனைவியிடம், அவதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டாளே, கோயிலுக்கு போயிட்டு வந்து மத்த வேலைகளை செய்வா என்று சொல்லிவிட்டு, நீ போயிட்டு வாமா என்று மகளை அனுப்பி வைத்தார். அவளும் சித்தியை பார்த்து, ஆமா சித்தி, நான் போயிட்டு சீக்கிரமா வந்து சமைச்சிடுறேன் என்று சொல்லிவிட்டு கோயிலுக்கு சென்றாள். வெகு நாள் கழித்து வீட்டை விட்டு வெளியே வருவதால் சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தாள். கோயில் செல்லும் வழியெல்லாம் புது புது கடைகள் முளைத்திருந்தன. ஒவ்வொன்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டே கோயிலுக்கு சென்று அம்மனிடம் மனமுருகி தன் தந்தைக்கு சீக்கிரம் குணமாக வேண்டும் என்று வேண்டினாள். பூசாரி கொடுத்த விபூதியை வாங்கி வைத்துக் கொண்டு வெளியே வந்து ராட்டினத்தையும் கடைகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டு ஒரு மேடையில் அமர்ந்திருந்தாள். அவளின் அருகில் அமர்ந்திருந்த பெண்மணி உமாவிடம், தனியாவா கோயிலுக்கு வந்த என்று கேட்டார். ஆமாமா, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால நான் மட்டும் வந்தேன் என்றாள். வீட்ல அப்பா மட்டும்தானா, அம்மா இல்லையா என்று அவளை பற்றி அறிந்து கொள்ள கேள்வி கேட்க ஆரம்பித்தார் அந்த பெண்மணி. நான் சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க, சித்தி இருக்காங்க, தம்பி தங்கன்னு எல்லாரும் இருக்காங்க என்று புன்னகைத்துக் கொண்டே சொல்லிவிட்டு, இன்னும் இங்கு அமர்ந்தால் அவர் நிறைய கேள்வி கேட்பார் என்பதை உணர்ந்து, சரிமா, நான் வீட்டுக்கு போறேன், அப்பாவுக்கு மருந்து கொடுக்கணும் என்று அங்கிருந்து நகன்றாள். அந்த பெண்மணியின் அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு பெண்மணி உமாவை பற்றி கூறினார். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட அந்த பெண்மணி அவர்கள் வீடு எங்கிருக்கிறது என்றும் கேட்டு அறிந்து கொண்டார். மறுநாள் காலையில் அனைவரும் வீட்டில் இருந்தனர். வழக்கம் போல் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் உமா. அந்த நேரம் கோயிலில் பார்த்த பெண்மணி உமாவின் வீட்டிற்குள் 2 பெண்மணிகளுடன் வந்தார். அங்கு வந்த பெண்மணியில் ஒருவர் அல்லிராணியை அழைத்து வந்திருக்கும் பெண்மணியை காண்பித்து, இவங்க பேரு மரகதம், பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்காங்க என்றும் கூறினார். பின்னர் அவர் அவரது அண்ணன் மகனுக்கு திருமணம் முடிக்க பெண் பார்த்து கொண்டிருப்பதாகவும் நம் உமாவை அவனுக்கு கேட்டு வந்திருப்பதாகவும் தெரிவிக்க அல்லிராணியின் முகம் இறுகியது. இதுவரையில் வீடு வரை யாரையும் உமாவை பெண் கேட்டு வரவிட்டதில்லை அல்லிராணி. முதல் முறையாக முத்துராமன் காதில் தன் மகளை பெண் கேட்டது விழ மகிழ்ந்து அவரை வரவேற்று அமர வைத்து பேசினார். தன் சின்ன மகளிடம், அக்காவை வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லு என்று சொன்னார். அவளோ அலட்சியமாக, என்னாலலாம் போக முடியாது என்று கூறிவிட்டாள். வந்திருந்தவர்கள் முன் எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்த முத்துராமன் நேராக சமையலறை சென்று மூவருக்கும் குடிப்பதற்கு ஏதாவது எடுத்து வர சொல்லிவிட்டு வேகமாக அவரிடம் சென்று அமர்ந்து தன் பெண்ணை பற்றி கூறினார். தன் தந்தையின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை கண்டு, அப்படி யார் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு குடிப்பதற்கு மோர் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் உமா. அங்கு நேற்று கோயிலில் பார்த்த பெண்மணி அமர்ந்திருப்பதை கண்டு யோசனை செய்து கொண்டே வந்து அவரிடம் மோர் டம்ளரை நீட்டினார். அவர் உமாவின் கையை பிடித்து பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு,
என் மருமகனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு தேடிட்டு இருக்கேன். உங்க பொண்ண கட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்க வந்தேன் என்று முத்துராமனிடம் கூறினார். உங்க பொண்ண பத்தி நான் கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் என்று பக்கத்தில் இருந்த பெண்மணியை காண்பித்தார். என் மருமகனை பத்தி சொல்லணுமே என்று சொல்லிவிட்டு சிறிது தயங்கி, அவனுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு என்று நிறுத்தினார். அதில் அதிர்ந்த முத்துராமன், 2ஆம் தரமா கேட்டு வந்திருக்கீங்களா என்று சற்று சங்கடமாக கேட்டார். அவரும் ஆமாம் என்று தலையாட்டி தன்னை பற்றி கூற ஆரம்பித்தார். பக்கத்து ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா இருந்தவரோட மனைவிதான் நானு. என் கணவரோட தங்கச்சிய என் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தோம். எங்களுக்கு ஒரு பொண்ணு, அண்ணனுக்கு ஒரு பையன். அவனுக்கு 4 வயசு இருக்கும்போது என் அண்ணனும் அண்ணியும் என் கணவரும் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அன்னையில இருந்து அவனையும் நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். அவன் என் மேலையும் என் மக மேலையும் பாசமா இருக்கிறான். சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு என் மகளையும் என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். 2 பேருக்கும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் நடந்தது. நல்லாதான் இருந்தாங்க. யாரு கண்ணுப்பட்டதோ என் மகா பிரசவத்திலே இறந்துட்டா. ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எந்த குறையும் இல்லாம என் பேத்திய வளர்த்துட்டு இருக்கான் என் மருமகன். எனக்கும் வயசாறதுனால பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும் இல்லையா? எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்துட்டான். இப்பதான் கொஞ்சம் மிரட்டி சம்மதிக்க வச்சிருக்கேன். நேத்து உங்க மகளை கோயில பாக்கும்போது ஏதோ என் மகளை பாக்குற மாதிரியே இருந்தது. அதான் அவளை பத்தி விசாரிச்சதுல இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என் மருமகனை திருமணம் செஞ்சுக்க உங்க பொண்ணு ஒத்துக்குவாளான்னு தெரியல என்று அல்லிராணியை பார்த்து முத்துராமனையும் பார்த்தார். என் மருமகனுக்கு அப்படி ஒண்ணும் வயசு அதிகம் இல்ல, 35 தான் ஆகுது. உங்க மகளுக்கு எப்படியும் 30க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சம்மதிச்சீங்கன்னா திருவிழா முடிஞ்சதும் அடுத்த நல்ல முகூர்த்தத்துல எளிமையா திருமணத்தை நடத்திடலாம் என்று முத்துராமனை பார்த்தார். அவர் பேசி முடித்ததும் முத்துராமனுக்கு சிறிது தயக்கமாக இருந்தது. தன் மகளை 2ஆம் தரமாக கட்டி கொடுக்க வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அதே நேரம் அல்லிராணியின் மனதில் வேறொரு கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது. எங்கே திருமணம் என்றால் அதிக செலவு இழுத்து வைத்து விடுவார்களோ என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களே எளிமையாக முடித்து விடலாம் என்று கூறியதால் சற்று கராராக பேச ஆரம்பித்து விட்டார். உங்க அளவுக்கு எங்க கிட்ட அதிக பணம்லாம் இல்ல. இப்பதான் மத்த பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் பிரசவம்னு அதிக செலவு செஞ்சிருக்கோம். அதுக்காக நாங்க நிறைய கடன்ல இருக்கோம். எங்களால இப்போது சல்லி பைசா கூட கொடுக்க முடியாதுன்னு இல்ல என்றார் அல்லிராணி. அல்லிராணியின் கணக்கு சரியாக வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.